அதனால் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்த காலம் அது. அப்போ தான் இந்த 16 நான் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சிட்ருக்கேன். 16 வயதில் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனால் பெரிய ஒரு அப்போ தான் சினிமா வந்து வேற ஒரு சினிமாவிலேருந்து ஒரு கிராமிய சினிமா உற்பத்தியான. அதே மாதிரி வேதம் புதிது இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய படம். ஜாதியை சவுக்கால் அடித்த படம் அது. அந்த மாதிரி ஒரு பாராட்டக்கூடிய படங்கள் எடுத்த ஒரு பெரிய இயக்குனர் இன்னைக்கு நம்ம விட்டு மறைந்து விட்டார். பெரிய சினிமா உலகுக்கு பேரிழப்பு. குரூப் ஃபோட்டோ அந்த வசதி இல்லாத காலங்களில் ஒரு குரூப் 4-5 பேர் எடுத்திருப்போம். அதில் ஒரு அம்புக்குறி போட்டு இதுதான் சார் நான் சொல்லி ஒரு போட்டேன். இன்னைக்கு அது காமெடியாக இருக்குது. அனுப்பிச்சி வச்சுருந்தேன். இப்படி அனுப்பிச்சேன் சார் உங்களுக்கு அப்படின்னு. அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து சான்ஸ் கேட்டிருக்கேன், நீ ஏதோ அம்புக்குருவி போட்டு நான் பார்க்கலன்னு வர வருத்தப்படுறீங்களா அப்படின்னாரு. 3 பேருமே 3 லெஜெண்ட்ஸ். என்னமோ அது கால சூழ்நிலைகள் கடைசியில் என்ன காரணத்தினால அந்த முரண்பாடுகள் வந்தது? எப்பயுமே உங்களுக்கு ஒரு கலைஞர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எம்ஜிஆர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அம்மா ஃபங்க்ஷன், ஏதோ எல்லாத்துலேயுமே பாரதி ராஜா சார் முதலிடத்துல இருப்பார். எப்படி அது சாத்தியமாச்சு? பாரதி ராஜாவுக்கு கலைஞரோடையும் நெருக்கம், எம்ஜிஆரோடையும் நெருக்கம், ஜெயலலிதாவோடையும் நெருக்கம். நல்ல பெரிய இழப்பு வந்து அவருடைய மகனுடைய மனோஜோட இறப்பு சார். அது வந்து அந்த இறப்புக்கு அப்புறம் வந்து அது அவர் மனோஜ் இருந்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே நிறைய படங்கள் புக் ஆகிட்டுச்சு. அவரே வேணான்னு அவாய்ட் பண்ணார தவிர நிறைய படங்களில் ஃபாதர் கேரக்டர், முக்கியமான கேரக்டர்லாம் இவர் போட ஆரம்பித்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மனோஜ் இறந்ததோட மனசு உடஞ்சி நொடிஞ்சு போயிட்டாருங்க. அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இன்னும் நமது சிறப்பு விருந்தினர் காஜா மொஹிதீன் அவர்கள். ரோஜா கம்பெயின்ஸ் காஜா மொஹிதீன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு என் இனிய தமிழ் மக்களே என்று அன்புடன் அழைத்த பாரதி ராஜாவின் குரல் இன்னைக்கு நிறைவு பெறுது. அவர் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறார். இப்போ அது குறித்து தான் அவருடைய அது அஞ்சலி செலுத்தும் விதமாக நம்ம பேசலாம் அப்படின்னு. பாரதி ராஜா குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார். இந்த மறைந்த நாளில் என்னை அழைத்து இயக்குனர் இமயத்தை பற்றி கூறுவதற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப சந்தோஷம். பாரதி ராஜா சார் பற்றி சொல்லணும்னா எனக்கும் அவருக்கும் நிறைய பழக்கங்கள் இல்லை. ஆனால் சினிமாவுக்கு நான் வந்த பிறகு நிறைய பழக்கம் அவர் கூட ஏற்பட்டுச்சு. பழகுவதற்கு ரொம்ப ரொம்ப இனிமையானவர். அவ்வளோ பெரிய டைரக்டர் மாதிரியே தெரியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதனால் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்த காலம் அது. அப்போ தான் இந்த 16 நான் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சிட்ருக்கேன். 16 வயதில் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனால் பெரிய ஒரு அப்போ தான் சினிமா வந்து வேற ஒரு சினிமாவிலேருந்து ஒரு கிராமிய சினிமா உற்பத்தியான இடம். ஒரு நவீன சினிமான்னு சொல்லுவாங்க. நவீன சினிமாவிலேருந்து ஒரு கிராமத்து சினிமா புதுமையாக வந்து கொண்டு வர்றாரு. அந்த படம்லாம் பார்த்த வரை பார்த்தீங்கன்னா நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமான நேரம். அப்போ முதல்ல 16 வயதில் பார்த்து பிரமிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிடைக்க போகும் ரயில், அவங்க ராதியமுடைய அறிமுகமான படம். அடுத்து நிறமாறாத பூக்கள், புதிய வார்ப்புகள், மண் வாசனை, ஏகப்பட்ட படங்கள் அவர் வந்து இன்னைக்கு எப்படி வந்து ஒரு ஹீரோஸ்க்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ ரசிகர்கள் தான் அந்த மாதிரி அந்த டைம்ல பாரதி ராஜா சாருக்கு பெரிய ரசிகர், இயக்குனருக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமாம், நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு புதுமையை ஏற்படுத்திய பெரிய இயக்குனர். அதே மாதிரி வேதம் புதிது இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய படம். ஜாதியை சவுக்கால் அடித்த படம் அது. அந்த மாதிரி ஒரு பாராட்டக்கூடிய படங்கள் எடுத்த ஒரு பெரிய இயக்குனர் இன்னைக்கு நம்ம விட்டு மறைந்து விட்டார். பெரிய சினிமா உலகுக்கு பேரிழப்பு. வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல சார். இப்போ பாரதி ராஜா அப்படின்னு சொன்னா ஒரு சினிமாவோ ஒரு அடுத்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை. அவர் வந்த பிறகு பாலு மகேந்திரன் மாதிரியான புதிய படைப்புகள், புதிய சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குனாரு அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா, நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த விஷயம், ஒரு இயக்குனருக்கு கீழே பயிற்சி எடுத்தவர்கள், உதவி இயக்குனர்களாக இருந்தவங்க ஒருத்தர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க, அப்புறம் அடுத்த தலைமுறை இல்லாமல் போயிடும். ஆனால் பாரதி ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுக்கு அப்படியே பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா. இந்தியில் சொல்லுவாங்க ராஜ் கபூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கபூர் ஃபேமிலி இன்னைக்கு வரைக்கும் கோல் வச்சிட்டு இருக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார்கிட்ட இருந்து உருவானவங்க இன்னைக்கு வரைக்கும் தலைமுறையாக அப்படியே கொடுத்து பல வெற்றிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து மறுக்க முடியாத விஷயம். பாரதி ராஜா ஏதோ ஒரு இது பார்த்தீங்கன்னா கிளை பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் தான் இருப்பாங்க. எல்லாம் இன்னைக்கு வர்ற எந்த இயக்குனர்கள் எதாக இருந்தாலும் சரி,
உதாரணத்தை சொல்லணும்னா பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார் தான் சொல்லுவாங்க. பாலச்சந்தர் சார் கூட ஒரு பேட்டர்னா மூவி பண்ணாங்க. இவர் தான் சினிமா வந்து வெளியில கொண்டு போய் இப்படிதான் சினிமான்னு காமிச்ச ஒரு மாபெரும் இயக்குனர் சார். அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. முதல்ல நான் பாரதி ராஜா சார் வந்து ஒரு சங்கத்து விஷயமா தான் சந்திக்கிறேன். அந்த நெய்வேலி மேட்டருக்காக மேடம் வந்து நெய்வேலிக்கு எல்லாம் சினிமாக்காரங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ண கன்னட தண்ணி காவிரி வாட்டர் பிரச்சனைக்காக போகிற டைம்ல தான் அவரை மீட் பண்ணேன். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேசிட்டு இருந்தேன் நானும் அவரும். சார் நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு சார் அந்த டைம்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு நீங்க இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார், அனுப்பிச்சிங்களா ஃபோட்டோ அப்படின்னாரு. இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, சரி இந்த மாதிரி நேரத்தில் இதை பேசக்கூடாது சொல்கிறேன். அப்போ எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஃபோட்டோ, அந்த வசதி இல்லாத காலங்களில் ஒரு குரூப் 4-5 பேர் எடுத்திருப்போம். அதில் ஒரு அம்புக்குறி போட்டு இதுதான் சார் நான் சொல்லி ஒரு ஃபோட்டோ, இன்னைக்கு அது காமெடியாக இருக்குது, அனுப்பிச்சி வச்சுருந்தேன். இப்படி அனுப்பிச்சேன் சார் உங்களுக்கு அப்படின்னா, அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து சான்ஸ் கேட்டிருக்கேன், நீ ஏதோ அம்புக்குருவி போட்டு நான் பார்க்கலன்னு வேற வருத்தப்படுறீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் அதெல்லாம் அப்படி இருந்து உங்களை இன்னைக்கு மீட் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்கள்ல அவர் கூட நிறைய பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ரொம்ப என் மேலே ரொம்ப பாசம் பிரியமானவர். ஒரு தடவை வந்து கவுன்சிலில் தமிழ் இந்த திரைப்பட தயாரிப்பு சங்க இதில் வந்து நான் பொறுப்பில் இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டார் நைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவுன்சில் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்த நேரம். அப்போ நான் வந்து பொருளாளர் பதவியிலேருந்து நான் விலகிறேன்னு சொல்லிட்டு விலகிட்டேன். பாரதி ராஜா சார் தான் உடனே அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. எந்திரிச்சிட்டு எந்த காரணத்தை கொண்டும் இந்த கவுன்சில் சங்கத்துக்காக அவர் வந்து பெரிய இது கொடுத்து போராடி இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு. இப்போ பதவி விலை கூட நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி நீ பதவியில் உட்கார வச்சார். அந்த மாதிரி ஒரு என் வாழ்க்கையில் அவர் மறக்க முடியாத ஒரு இயக்குனர், மதிக்கக்கூடிய ஒருவர்னா பாரதி ராஜா சார். பாரதி ராஜா மூலமாக சினிமாவுக்கு வந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போடுவாங்க சொல்லலாம் சார். ராதிகா, ராதா, ரேவதி, ஆறு இன்சியல் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு பாரதி ராஜா சார் தானே. அப்புறம் கவுண்டமணி, ஏன் ரஜினி சார் அன்னைக்கு அந்த பரட்ட கேரக்டர் தான் சார் பேசப்பட்டுச்சு. ரஜினி சார் அதுக்கு முன்னாடி வந்து அதிகம் பேசப்பட்ட படம். வில்லனா மட்டும் இல்ல, அந்த படத்திலேயே பெரிய ஸ்கோர் பண்ணியிருப்பாரு பரட்டே தான். எல்லாருமே அதுக்கு பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா நாங்கெல்லாம் கிராமத்துல மதுரையில் மாதிரி அப்பெல்லாம் வில்லேஜ் தானே அது. அந்த படம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தலைசி இப்படி தெரியும். சரி, ஹீரோ கேரக்டரை விட பேசப்பட்ட கேரக்டரா பண்ணது இது எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் சார் அவங்க. இப்போ இன்னொன்று நான் கவனிச்சேன், பாரதி ராஜா படங்கள்ல ஒரு கதை, உணர்ச்சி, அப்படி பாசம், காதல் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு மெசேஜ் வந்து ஒரு புதுசா ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை விமர்சனம் செய்து ஒரு மாற்றி அமைக்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வரும். இப்போ புதிய வார்ப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து திருமணமான ஒரு பொண்ணை கவுண்டமணியோடைய மனைவின்னு அவங்க தாலியை அறுத்து காதலனோட அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். கருத்தம்மா படத்துல வந்து பெண் குழந்தைய வந்து கருவிலே கொள்றதுங்கிறது சிசு கொலை இருக்கும். அதுக்கு எதிரான ஒரு படைப்பாக பெண்கள் வளர்ந்த பிறகு எப்படி இருக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. வேதம் புதியதுல உங்களுக்கு ஆமா ஒரு சரியான இது கேட்பாரு. ஆமா, அப்படி ஒண்ணு இருக்கும். பாலு உங்க பேரு, ஆமா தேவர் நீங்க வாங்கின பட்டமா அப்படின்னு. ஆமா, அப்புறம் அலைகள் ஓய்வதில்லைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சாதி மதம் இதெல்லாம் தாண்டி காதலுக்கு ஜாதி மதம் இல்லைன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு படத்துல ஏதோ அழுத்தமா ஒரு விஷயத்த பதிய வைக்கிறதுங்கிறது செஞ்சிருக்கிறாரு இல்லையா? அதை பத்தி உங்களுடைய பார்வை சார்? அதுதான் சார், அன்னைக்கு வந்து இப்போ நான்லாம் அன்னைக்கு எங்கேஜ் இந்த புதுமைகள் இவர் பண்ணது வந்து பெருசா பாராட்டப்பட்டு எல்லாராலையும் போற்றப்பட்ட படங்கள். அவர் பண்ண படங்கள் எல்லாமே 16 வயதிலே ஆகட்டும், அலைகள் ஓய்வதிலே ஆகட்டும், வேதம் புதியதாகட்டும், எல்லாமே கருத்தமாகட்டும், எல்லா படங்களுமே அன்னைக்கு சினிமாவில் வந்து. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியல் ஆச்சு. அவர் எதை பற்றியுமே கவலைப்படல. என்னோட கருத்தை நான் கரெக்டாக சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் இவர் பண்ணதான் நியாயன்ற லெவலுக்கு தான் பொதுமக்கள் பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சினிமா மூலிமா புகுத்தி கொண்ட கருத்தை வந்து ஆணித்தரமாக சொன்ன ஒரு பெரிய இயக்குனர். இன்னொரு விஷயம், பாரதி ராஜான்னு சொல்லும்போது இளையராஜா, வைரமுத்து அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து ஞாபகம் வரும். ஒரு 6 ஆண்டுகள் தான் அந்த டீம் சேர்ந்திருந்தாங்க. ஆனா அதன் பின்னாடி இவங்கெல்லாம் எப்ப சேருவாங்கன்னு அந்த விவாதம் இப்போ வரைக்கும் நடக்கிறத பார்க்கிறோம். இன்னையோட அது முடிவுன்னு நினைக்கிறேன் அநேகமா. அது வரைக்கும் பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து 3 பேரும் சேரணும் அப்படின்னு. அந்த கூட்டணி அவங்களுக்கு கொடுத்த வெற்றி, அந்த பாடல்கள், அதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து சார்? அதெல்லாம் பெரிய சாதனைகள் சார்.
எவ்வளோ பெரிய அன்னைக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு படத்தினுடைய பாடல்களும் காவியங்கள் இல்லையா? ஆமா. இந்த வைரமுத்து சார் எழுத, ராஜா சார் இசையமைக்க, பாரதிராஜ் சார் இயக்க, இது வந்து எத்தனை 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 வெற்றிகள். ஒரு ஒரு பாட்டுமே இப்போதானே சார் அந்த பாடல்கள் வந்து இப்போ நம்ம எப்பயுமே ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும்போது நண்பர்கள் எல்லாம் சேர்ந்தோன்னு ராஜா சார் சாங் தான் போட்டிருப்போம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் படம். இந்த 16 வயதில் வரும், புதிய வார்ப்புகள் வரும், நிறம் மாறாத பூக்கள் வரும். இன்னைக்கு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பழைய நினைவுகள் வந்து அந்த இளம் வயசுக்கே போயிருவீங்க. ஆமாங்க, உண்மைதானே. எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் இந்த பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து இந்த அலைகள் ஓய்வதில்லை பாட்டுலாம் ஆயிரம் தாமரை முட்டுகளை பாட்டு, இந்த பாடல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்மளை அறியாம நம்ம அந்த இளமை காலத்துக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த பாட்டு மூலியமா தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க இந்த 3 பேருமே 3 லெஜெண்ட்ஸ். என்னமோ கால சூழ்நிலைகள் கடைசியில என்ன காரணத்தினால அந்த முரண்பாடுகள் வந்தது? எப்பயுமே உங்களுக்கு சாதனையாளர்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் சார் செய்யும். ஈகோ தான் பிரச்சனை. ஈகோ தான். அதாவது சாதிக்கிற வரைக்கும் போராடுவாங்க ஜெயிக்கணும். ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற நீயா நானான்ற லெவல்ல போகும்போது பிரச்சனை ஆகி போகுது. அது கலைஞனுக்கே உள்ள ஒரு விஷயம்தான். ஆனா இதுல இந்த 3 பேர்ல ஒரு 2 பேரையும் விட்டு கொடுக்காம அப்படியே பயணிக்கிறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு இது. பாரதிராஜா வந்து அந்த வேலையை கரெக்டா பண்ணாங்க. இளையராஜாவையும் விடல, இளையராஜாவையும் விடாம அப்படி 2 பேரும் நட்பாக. ஏன்னா ஆரம்ப காலத்துல அவங்க 3 பேருமே ஒன்னா வந்தவங்க இல்லையா? நம்ம சினிமாலாம் அப்ப நம்ம வரல, ஆனா தெரியும் இவங்க கூட இருந்தவங்க எல்லாம். நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்ச காலத்துல இளையராஜா சார் கூட, பாரதிராஜ் சார் கூட சும்மா அசிஸ்டண்டா, ரூம்மேட்டா இவங்க கூட இருந்தவங்களாம் என்னுடைய அப்போ வருவாங்க அங்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற காலங்கள். அங்கே பக்கத்தில் வந்து நான் வேலை செய்கிற பங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது கடையில் ஒரு டைலர் இருப்பார். அந்த டைலர் கடை தான் இவங்களுக்கு எல்லாம் வந்து அரட்டை அடிக்கிறது இப்போ புகலிடம் மாதிரி. அந்த டைலர் தான் காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. நான் அந்த பெட்ரோல் பங்கில் வேலை. எந்த வருஷம் நீங்கள் சொல்கிறது? நான் சொல்கிறது வந்து 75, 76 அந்த டைம். ஸோ அவங்க ஸ்டாராக வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்பெல்லாம் வந்து அப்பதான் ஆரம்ப காலம். அப்போ வந்து திருக்கல்யாணம்னு ஒரு படம் எடுத்துட்டு நம்ம என்னுடைய நண்பர் ராமன் சொல்லி எடுத்தாங்க. கூட்டிட்டு போனார் தேட்டருக்கு. அப்பதான் முதல் முறையா இளையராஜா சாரை நான் பாக்குறது. ஸ்டுடியோ அப்பதான் பாக்குறேன். இளையராஜா சார் வந்து அப்பதான் ரெக்கார்டிங் அந்த படத்துக்கு. அப்போ நான் வந்து இளையராஜா சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காலர் போட்ட சட்டை, பெல் பாட்டம், முடி இவ்வளோ வச்சுட்டு உட்காந்தாங்க. அதான் முதல் முறை நான் இளையராஜாவை பார்த்த டைம். அது வந்து அவங்க கூட பழகினவங்களை பார்க்குறதே நமக்கு ஒரு பெருமை. இவர் இப்போ பாரதி ராஜா கூட இருந்திருக்காரா, இவர் இளையராஜா கூட இருந்திருக்காருன்னு நினைச்ச காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் நம்மளும் சினிமா எடுத்து பாரதி கூட உட்காந்து நிறைய சரளமாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய கிடைச்சிது. இளையராஜா சாரை வச்சு மியூசிக் அமைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. வைரமுத்து சாரை வச்சு பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அதெல்லாம் வந்து ஒரு பெருமையான விஷயங்கள். அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா? அவங்களுடைய நட்பு அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்களா? நான் அந்த அளவுக்கு டீப்பாக பேசுறது இல்லைங்க சார். அவங்களுடைய பர்சனல் பேசுறது நான் நிறைய விஷயங்கள் இளையராஜா சார்ட்ட உட்காந்து பேசியிருக்கேன். அவரோட சந்திச்ச டைமில் நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவை பற்றி இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். அவரும் ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு இருப்பாரு அவருடைய கடந்த காலங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. 16 வயதில் படம் எடுத்த சூழ்நிலை வந்து அந்த டைம்ல ஷூட்டிங் போயிருக்காங்களே தவிர அந்த ஷூட்டிங்ல நடந்த விஷயங்களை ஒரு நாள் வந்து நம்ம சித்ராலட்சுமணன் சார் தான் அந்த ஷூட்டிங் பார்த்துட்டாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி ஷூட்டிங் மைசூர்ல போய் ஷூட்டிங் எடுக்க முடியாத சூழ்நிலை 2 நாள் அங்கேயே தங்கி, சரி இப்போ வந்தவங்கெல்லாம் அது ஏதாவது சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கேமரா வச்சு எல்லாம் ஷூட்டிங் எடுத்து அப்படி எடுத்து ஜெயிச்ச படம் 16 வயதில் அப்படி சொல்லி ரீலே இல்லாம வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்றதுனால சும்மா கமல்ஹாசன் வரைக்கும் ஏமாத்தி படம் எடுத்தாங்க. இல்ல மத்தவங்களை எடுத்துருக்காங்க. அப்புறம் கமல் சார் வந்து சொன்னாரா, ஏப்பா ரீல் இல்லாம இருக்கும் கேமரா ஓட்டிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர் யார்கிட்டையும் சொல்லிட்டாதீங்கன்னு சொல்லி அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் போராடி ஜெயிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய வெற்றி அப்பா. 16 வயதில் வெற்றியெல்லாம் இன்னைக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு கலெக்ஷன்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய மகத்தான வெற்றி படம். அவங்களுடைய அரசியல் ஆர்வம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்துல எம்ஜிஆருக்கும் அவருக்குமான ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. ஆமா, என்ன காரணத்தினால எம்ஜிஆருக்கு இவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருந்தது? இல்ல சார், எம்ஜிஆர் வந்து பாரதிராஜ் சார் மேல மட்டும் இல்லையா, பாக்யராஜ் சார், பாண்டியராஜன், அந்த டைம்ல யார் சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்களோ சினிமால எல்லாரையுமே அவங்க கூப்பிட்டு ரொம்ப நெருக்கமா இருந்தது வந்து பாரதி ராஜா சார்.
ஏதாவது ஒரு விஷயம்னா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம்னா உடனே கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. உங்களுடைய படங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் உதவி செஞ்சாரு. இப்ப வேதம் புதிது படம் வந்து சென்சார்லயே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப இவரு தான் வந்து தலையிட்டு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாரு. ஆனா வேதம் புதிது மாதிரி படங்கள்லாம் வர வேண்டிய படங்கள் இல்லையா? அதுக்கு வரி தள்ளுபடி எல்லாம் பண்ணதா சொல்றாங்க. அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. வரி தள்ளுபடி பண்ணி படத்தை ஓட வச்சிருக்காங்க சார். இன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஒரு சினிமா ரசிச்சு உலகத்துல இருக்க முடியாதுல்ல. சினிமா கடைசி இறக்குற வரைக்குமே சினிமா உருவான காலத்துல இருந்து ஒரு ஆளு வர்றாங்க வந்தவங்க சினிமாவை வந்து இதான் நேசிச்சவங்க. சிஎம் ஆகி கூட பாத்தீங்கன்னா நிறைய சினிமாவை நேசிச்சவர். அதே மாதிரி கலைஞரும் சொன்னேன். சினிமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கலைஞர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எம்ஜிஆர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அம்மா ஃபங்க்ஷன் ஏதோ எல்லாத்துலயுமே பாரதி ராஜா சார் முதல் இடத்துல இருப்பார். எப்படி அது சாத்தியமாச்சு? பாரதி ராஜாவுக்கு கலைஞரோடையும் இருக்கும், எம்ஜிஆரோடையும் இருக்கும், ஜெயலலிதாவோடையும் இருக்கும். நல்லவங்க பழகுறதுக்கு எதுக்கு சார் இது? நீங்க ஒரு எனிமிட்டியா போனீங்கன்னா தான் இவர் எதிரி அவர் எதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் பாரு. சாதாரண எங்கிட்ட கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. பேசணும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவர். ஒரு பெரிய இடத்துல வந்து எந்த அளவுக்கு பழகுறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பழகுமே. அவங்களும் வந்து கடைசி வரைக்கும் அவர் எல்லா ஃபங்க்ஷன் எல்லாருமே ரஜினி சார்ட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார், கமல் சார்ட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். இன்னொன்று எல்லாருமே இவரை ஒரு குருவாக தானே ஏற்றுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பாரதி ராஜா சொன்னார்னா இன்னைக்கு வரைக்கும் ஓகேன்னு சொல்கிற லெவலில் தான் அவங்களும் அந்த மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க. அது அந்த காலத்தினுடைய சினிமாவோட இது. இன்னைக்கு அதெல்லாம் மதிப்பும் கிடையாது, மரியாதை. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? உண்மை நடக்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை, மரியாதை கொடுக்கறது இல்லை. சீனியர்கள் மேலே மரியாதை இல்லையா இப்போ? கிடையாதுங்க. இன்னைக்கு சினிமாலெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜெயிச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும், அவ்வளோதான். உங்களை வச்சா வருமானம் இருந்ததுன்னா உங்களுக்கு மரியாதை பண்ணுவாங்க. உங்களால வந்து நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது இன்னைக்கு இருக்கிற சினிமா. அன்னைக்கு இருந்த சினிமா வந்து இன்னைக்கு வரைக்கும் சார். பாரதி ராஜா சார் படத்துல ரொம்பலாம் பண்ணல. இடையில வந்து கொடி பறக்குன்னு ஒரு படம் பண்ணாரு. படம் சரியா கூட போகல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாரதி ராஜா சார் இறக்குற வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், அந்த குரு அப்படிங்கிற ஒரு மரியாதை வந்து கடைசி வரைக்கும் கொடுத்தாங்க. அந்த குருவாவே இருந்து இன்னைக்கு இல்ல கமல் வச்சு கூட ஒரு நிறைய ஹீரோ வச்சு நிறைய பண்ணாங்க. ரஜினி சார் வச்சு அதிகம் பண்ணல. இருந்தாலும் ரஜினி சாருக்கு வந்து ஏன் அவர் மேல அவ்வளவு மரியாதை? அதுதான் குரு பக்தி. அதனாலதான் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏஜ்லயும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அவங்க கொடுத்த தொழில் பக்தி, அவங்க அந்த கத்து கொடுத்தவங்களுடைய மேல இருந்த மரியாதை, அவரை குருவா ஏத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இந்த இறந்ததுக்கு அவ்வளவு இதுன்னு கூட நின்று ரஜினி சார்லாம் கூட நின்று எல்லாருமே வந்து பாராட்டுறாங்கன்னா அவங்க மேல அந்த குரு பக்தி தான். பாரதி ராஜா ஒரு இயக்குனராக சினிமாவுக்கு வரணும்னு வரல, அவர் நடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு வந்தாரு. ஆனா அவருடைய பாதைங்கிறது இயக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. சினிமாவுல நடிப்பு அப்படின்றதுக்குள்ள அவர் வந்து முயற்சி பண்ணார். ஒரு படம் பண்ணாரு. அப்புறம் அது பெருசா இதாக புத்திசாலித்தனம் அப்படியே விட்டுட்டாரு. பின்னாடி அப்புறம் நடிகர் ஆயிட்டாரு. ஆமா, பின்னாடி இப்போ ரொம்ப 60 வயசுக்கு மேல நடிகராகி அது பெரிய சக்சஸ் ஆகிட்டு நேரத்தில் தான் அவருடைய பெரிய இழப்பு வந்து அவருடைய மகனுடைய மனோஜோட இறப்பு சார். அது வந்து அந்த இறப்புக்கு அப்புறம் வந்து அது அவர் மனோஜ் இருந்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே நிறைய படங்கள் புக் ஆகிட்டு இருந்துச்சு. அவரே வேணான்னு தான் அவாய்ட் பண்ணார தவிர நிறைய படங்களில் ஃபாதர் கேரக்டர், முக்கியமான கேரக்டர்லாம் இவர் போட ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மனோஜ் இறந்ததோட மனசு உடஞ்சி நொடிஞ்சு போயிட்டாருங்க. அவர் இருந்து ஒரே ஒரு இதுவும் போயிடுச்சு அப்படிங்கிறது. அன்னைக்கிலேருந்து உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டாரு. பாரதி ராஜா அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குது. அவருக்கு இன்னும் சில அரசியல் அபிலாசைகள் அப்படின்றது ஒன்று உண்டு. காவிரி பிரச்சனை வந்தா முன்னாடி வந்து நிற்பார். அந்த மாதிரி நெய்வேலி நிலக்கரி போராட்டம், அந்த அங்க பொதுவாக சொன்னா தமிழர் பிரச்சனைனா முதலாளா இருப்பார். ஈழ பிரச்சனை அந்த மாதிரி எதா இருந்தாலும் தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னா முதலாள வந்து அவரு முன்ன நின்று போராடுறதுக்கு ரெடியா இருப்பார். இப்ப நீங்களாம் அதை சேர்ந்து செஞ்சிருக்கிறீங்க. செஞ்சேன் சார். நெய்வேலி பிரச்சனையே சார். நெய்வேலி பிரச்சனை அந்த இதுக்கு அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நானு சிவா, அம்மாக்கரி சிவா இருக்காரு இல்லைங்களா, அவர் நம்ம ஆஃபீஸ் தான் இருப்பாரு. சாயங்காலம் வந்தாரு. அந்த மாலை மலர் பத்திரிகை டெய்லி மாலை மலரும் மாலை முரசும் நம்ம ஆஃபீஸுக்கு வரோம். மாலை மலர்ல பாத்தீங்கன்னா கன்னட நடிகர்கள் போராட்டம், காவிரி தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் சொல்லி ஒரு படம் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், என்ன சிவா இது, இந்த மாதிரி அவங்க போராடுறாங்க, இப்போ நம்ம நெய்வேலியில இருந்தானே கரண்ட்டு மின்சாரம் கர்நாடகாவுக்கு போகுது, இதுக்கு ஏன் நம்ம வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நல்ல விஷயமா இருக்கு இருங்கன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சாருக்கு ஃபோன் போட்டார்.
அவர் எடுத்துட்டு இது சொன்னா நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னாரு. உங்க ஆபீஸ்ல வச்சு அது நடந்தது. நடந்ததுங்க. அப்போ நேராக பாரதி ராஜா சார் போய் மீட் பண்ணோம். பண்ணது நல்ல விஷயமா இருக்குது, இது சிஎம்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்கிட்ட கொண்டு போனோம். சிஎம் என்ன சொன்னாங்க, இது மத்திய கவர்மெண்டோட மத்திய அரசுடைய இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கு ஒரு நல்ல விஷயம், இதை நம்ம எதிர்ப்பை வந்து இப்படி காட்டுவோம், அதுக்கான ஆவணங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்து நாங்கள் போய் அப்போ அம்மாவை போய் ஒரு 8-10 பேர் போய் சந்திச்சு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கான அந்த போராட்டத்துக்கான விஷயங்கள் அத்தனையுமே அந்த ஸ்பாட்டில் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே சிதம்பரத்தில் போய் யாரை எங்கே தங்கணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் கேப்டன் இந்த தலைமை இயக்கிறதுல கேப்டனா இல்லை பாரதி ராஜா சார்னு ஒரு சின்ன ஒரு அது என்ன பிரச்சனை அது வந்து அவர் தலைமையில பாரதி தயாரிப்பாளர் சங்கமா நடிகர் சங்கமாங்கிற மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல தயாரிப்பாளர் சங்கம் இது உள்ளே வரல. இவர் டைரக்டர் யூனியன் பாரதி ராஜா சாரா இல்ல இவரன்றதுல அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா பேசி தான் போய் அவங்க அந்த இதுக்கு அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக பண்ண விஷயம் தான் அந்த நெய்வேலி போராட்டங்கள். அந்த டைம்ல தான் விஜயகாந்துக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையில ஒரு சில முரண்பாடுகள்லாம் கன்னடர் தமிழர் அந்த இதெல்லாம் வரலீங்க. ரஜினி சார் கலந்துக்கல இல்லையா? ரஜினி சார் வந்து இங்க மறுநாள் இங்க தனியா போராட்டம் பண்ணார். அவரே மட்டும் தனியா உண்ணாவிரதம் இருந்து கண்டனத்தை தெரிவிச்சார். அது நிறைய பாலிடிக்ஸ் நடந்துச்சு, அது வெளியில சொல்ல முடியாது. அந்த இது நடக்கும்போது நான் கூட இருந்துட்டு இருந்தேன். வேணா அவங்க கேப்டன் மறைஞ்சு போயிட்டாரு, பாரதி ராஜா சார் மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ அது என்னமோ நடந்துச்சு விட்டுருங்களேன். ரஜினி சார் அரசியல்ல இருந்து எல்லாம் ஆமா தூரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா ஆமா அரசியல் சூழல் இப்ப மாறி போய் இருக்குது. அந்த விஷயத்துல ரஜினி சாருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மனசு பாதிச்ச விஷயம் அது. தனிமைப்பட்ட மாதிரி ஆமா ஃபீல் பண்ணார். பெரிய ஒரு சினிமாவுடைய பெரிய சாதனையாளர். சினிமாவுக்கு ஒரு சாதாரண ஆள் கூட இப்போ நல்லா சினிமா ஒரு ப்ரொடியூசராக நடிக்கணும்னு தான் வந்து ஒரு ப்ரொடியூசரான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் மாதிரி ஒரு இயக்குனரை பார்த்து தான் நமக்கெல்லாம் அந்த ஆர்வங்கள் அதிகமாக வந்தது. அவரளவுக்கு படம் கொடுக்க முடியல, ஆனால் படங்கள் கொடுத்தா அந்த படம் எடுத்தது மூலிமா இந்த இயக்குனர் இமயத்தை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது, அவர் கூட பழகிற சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது. அதை வந்து ஒரு பெருமையாக கருதுகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டாரு, ரொம்ப மன வருத்தக்கூடிய விஷயம். தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு தமிழர்களுக்கும் இது ஒரு பெரிய இழப்பு சார். அவருடைய ஆன்மா வந்து ரொம்ப சாந்தி அடையணும், எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் சார். இந்த அரண்சை மூலயமா இதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தினருடன் இன்னும் சந்திக்கலாம். நன்றி.